இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? இவர் தூங்கி முழிக்கிறதுக்குள்ளே வேலையை முடிச்சிடலாம்னு கிச்சன் போயிருந்தேன். இப்போ தான் டீ போட்டிருந்தேன்னா அந்த பர்னர் சூடாக இருக்கும். கொஞ்சம் சூடு அடங்கினதுக்கப்புறம் அந்த நெய் பாட்டில்லாம் கடைசியில் இருக்குது அப்படின்னா அதை வச்சுட்டா உருகி வந்துடும். ரீசெண்டாக இடியாப்பம் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு, நிறைய டவுட்டும் கேட்டிருந்தீங்க. அதில் ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரம் பற்றி. இதில் 4 பிளேட் வரும். 1 பட்டன் இட்லி, மீதி 3மே நார்மல் இட்லி. எனக்கு அந்த குச்சி மாதிரி மாட்டி இட்லி பிளேட் மாட்டுவாங்க இல்லையா, அது அந்தளவு செட் ஆகாது. இதுனா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி 4, 8ன்னு கூட வச்சுக்கலாம். எடுக்க வைக்கவும் ஈஸியாக இருக்கும். கூடவே இந்த ஸ்டீமரும் அட்டாச்சாக வந்துடும். எனக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது இப்படி ஸ்டீமரோடு இருக்கிறது. திருச்சி மங்களில் வாங்கினேன். ஒரு 3 வருஷம் இருக்கும். 1300 கிட்ட வந்துச்சு. அடுத்தது இந்த ஓலத்தட்டோட மெயின்டெனன்ஸ் கேட்டிருந்தீங்க. நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா தண்ணியில் வாஷ் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி செய்கிறதுனால இதோட லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம இடியாப்பம் நெரிக்கும் போது அந்த தட்டில் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா இடியாப்பம் ஒட்டிக்கிட்டு எடுக்க வராது. நம்ம எண்ணெய் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தண்ணியில் ரொம்ப நேரம் ஊறப்படக்கூடாது. கழுவுறது பிரச்சனை கிடையாது, ஆனால் நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கணும். ஈரத்தோடு வச்சோம் அப்படின்னா பூசணம் வந்துடும். இப்போ எனக்கு இங்கே அந்தமானில் மழையாக இருக்குது, வெயில் இல்லை இல்லையா, அதனால் ஃபேன் காற்றுலையே அந்த டேபிளில் 2-3 நாள் போட்டு வச்சுருவேன். ஒரே ஒரு விஷயம்தான், ஈரம் இல்லாமல் எடுத்து வைக்கணும். அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூசணம் வராமல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இந்த தட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம சமைக்கும் போது மண் சட்டி, இரும்பு சட்டிலலாம் செஞ்சால் எப்படி வாசனையாக ருசி அதிகமாக இருக்கும், சேம் அதே மாதிரி இந்த ஓலைத்தட்டில் செய்யும் போது நல்லாயிருக்கும். இது எங்கள் ஊர் பக்கம் கிடைக்கும். அதே மாதிரி நான் நாகூர் கடத்தலில் நிறையா பார்த்துருக்கேன். நான் ஆன்லைனில் வாங்கலை, நிறைய பேர் லிங்க் கேட்குறீங்க. அது வெயிலில் வைக்காமல் இருக்கிறேன்னா, அதனால் அடுத்த தடவை யூஸ் பண்ணும்போது ஒரு தடவை ஆவியில் 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். இங்கே இடியாப்பம் செஞ்சாலே ஒன்று மதியானம் ஆனம் இருந்தால் வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலோ ஒரு இனிப்பு கஞ்சியோ காய்ச்சிடுவேன். 3வதாக நான் தனியாக ஒரு சைட் டிஷ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த முட்டை வெள்ளை குருமா மட்டும்தான் செய்வேன். இந்த குருமா பார்த்துட்டா 2 இடியாப்பம் எக்ஸ்ட்ரா உள்ளே போகும். அதனால் நான் இதை மட்டும்தான் வைப்பேன், வேறு எதுவுமே யோசிக்க மாட்டேன். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஒரு சில டவுட்டு கேட்டிருந்தீங்க. அதனால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அடுத்து தனி ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆசிர் அர்ஷான்லாம் ஊரில் வளர்ந்தாங்களா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எனக்கு அந்தளவு தெரியாது. இப்போ ஹஸ்பரை பார்த்துக்கும் போது தான் புரியுது. மதியானம் தூக்கத்தை விட்டால் நைட்டு சாப்பாடு எல்லாருக்கும் சீக்கிரம் வைக்கலாம்னு. நம்ம படிக்கும்போது ஈக்குவேஷன் ஃபார்முலான்னு முக்கி படிக்க வச்சதுக்கு இதை பற்றிலாம் ஒரு கிளாஸ் எடுத்திருந்தா இப்போ எவ்வளோ யூஸாக இருந்திருக்கும். எனக்கு மல்லிகையில் போடும்போதே ஐயா ஜாலி வேலையை முடிச்சுட்டோன்னு இருந்துச்சு. இப்போ யார் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் ஒருத்தனும் வரமாட்டானுங்க. என்றைக்கு செய்யாமல் நிற்கிறேன் பாருங்கள், அப்போ தான் பசிக்குதுன்னு பின்னாடியே நிற்பானுங்க. இந்த காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்த ஷார்ட்ஸில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.